வெல்கம் டு டேஸ்டி வெஜ் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டான சுவையான ஹெல்த்தியான ஃபுட் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், ட்ரெடிஷ்னல் உளுந்தன் சாதம் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பூடு, வெங்காயத்தை வந்து ஜீரகத்தோடு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் வெங்காயத்தை ஜீரகத்தோடு சேர்த்து நச்சு வச்சுருக்கோம். வத்தல் வந்து ஒரு 6 வத்தல், அப்புறம் தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்புறம் உளுந்தம்பருப்பு 1 கிளாஸ் நம்ம அரிசி போடுறோம்னா அதுக்கு 1/2 கிளாஸ் உளுத்தம்பருப்பு போடுறோம். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை வறுக்க போகிறோம். நல்லா ட்ரையாகவும் பொன்னிறமாகவும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுக்கணும். பார்த்தீங்களா, 1 கிளாஸ் அரிசி அது நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த உளுந்தை அரிசி கூட சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்துட்டோம். 1/2 கிளாஸ் போடுறேன். நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த உளுந்தை அரிசியோடு சேர்ந்து களைஞ்சிட்டு வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி, 1/2 கிளாஸ் பருப்புக்கு 1 கிளாஸ் தண்ணி, மொத்தம் 4 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கோம். இப்போ நம்ம உளுஞ்சதுக்காக தாளிக்க போகிறோம். அதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் போடுறோம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வத்தல் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வத்தல் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம தேங்காவையும் ஜீரகத்தையும் நச்சு வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் போடுறோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதில் குக்கரில் போட்டுக்கலாம். இதெல்லாம் அடுத்து பூடு வச்சிருந்தோம்ல அதையும் போட்டுக்கிறோம். இப்போ அது கூட தேங்காய் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போடுறோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா உப்பை எங்கேயுமே நிற்க விடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். குக்கரை மூடி வச்சு வைக்கலாம்னா 2 விசில் வைக்கலாம். நார்மலா சாப்பிடணும்னா, நல்லா குழஞ்சி சாப்பிடணும்னா 3 விசில் வச்சுக்கோங்க. ஆவி வந்தோன்னா நம்ம வெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் வந்து ஆவி வந்துச்சு. இப்போ நம்ம விசில் போட்டுட்டோம். இப்போ நம்ம வெயிட் போட்டாச்சு. 2 விசில் வந்து ஸ்ட்ரீம் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். குக்கர் ஸ்ட்ரீம் இறங்கிட்டு இப்போ சாதம் எடுத்து பார்க்கலாம். பாத்தீங்களா, நம்மளோட ஹெல்த்தியான உளுந்த சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷா நீங்க சாம்பார், சட்னி எதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்பளமும் இதுக்கு தொட்டுக்கலாம். உளுந்து அதுக்கு தொட்டுக்கலாம். இந்த உளுந்து சாதம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி உளுந்து சாதம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த உளுந்து சாதம் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்காக நாங்க வெயிட் பண்றோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.